ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 1 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இருக்க சீசன் 4 பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கும், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க நம்ம இப்ப எபிசோட் 1 குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல காமிஸ் டிராகன் காட்டுறாங்க. அது கீழே விழுந்து கிடக்கு. அது பக்கத்துல நம்ம ஹீரோவோட ரத்தம் நிரம்பி இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நெஞ்சில பீஸ்ட் மோனார்க்கோட நகம் வெளியே வந்திருக்கும். அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பான் பாருங்க, இவ்வளோ பாகியம் என்னால ஒன்றும் பண்ண முடியலையா அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு பண்ணாட நம்ம ஹீரோவோட டேகர் எடுத்துட்டு, இந்தா நீ கொடுத்த வெப்பன் நான் ஒன்றையே திருப்பி கொடுக்குறேன் அப்படி நம்ம ஹீரோவோட நெஞ்சில சொல்லிட்டே சொல்லுவான் பாருங்க. எது எப்படியோ நீ சாதாரண மனுஷன்தான், நீ முழு மோனார் கிடையாதுடா அப்படி நம்ம ஹீரோவோட நெஞ்சில டேகரை குத்திட்டே சொல்லிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ காது கிட்ட போயிட்டு சொல்லுவான் பாருங்க, மனுஷனால இவ்வளவுதான் பண்ண முடியுமா? நீ எப்படியும் இந்த உலகம் அழியறத பார்க்க முடியாதுல்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன்றத உன்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களையும் கொன்னு அவங்களோட ரத்தத்தை ஆறா ஓட விடுவேண்டா. ஆனா நீ வளர்ந்த இந்த நாட்டுல கதையே வேற. நான் இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷனையும் என்னோட ஃப்ரீசிங் பவர் மூலமா உரைய வச்சு அவங்கள முடிவில்லாத சித்திரவதை பண்ண போறேன். அவங்களால வாழவும் முடியாம சாகவும் முடியாம கொடுமையை அனுபவிக்க போறாங்கடா. எப்படியோ நீ உன்னோட திமிரை காட்டுவிய, அந்த திமிரை காட்டு, அதை பார்க்கணும் நான் கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆடுவாரு. அப்புறம் ஸ்கிரீன் பார்க்க பாருங்க, அதில் காட்டுவாங்க, பிளேயர் ஹேஸ் ரீச்டு 0 லெவல், பிளேயர் ஹேஸ் டைடு, பிளேயர் இஸ் இன் பொசஸ் ஆஃப் த பிளாக் ஹார்ட் அப்படி காட்டிட்டு அடுத்து ஒரு அன்னோன் ஸ்கில் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அது லாக்ல இருக்கும். நம்ம ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் அப்படியே அன்லாக் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி பிரைட்டா வரும் பாருங்க, அப்படி வெளிச்சம் ஃபுல்லா வந்து அப்புறம் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திப்பாரு பாருங்க. எந்திரிச்சிட்டு அப்படி மூச்சு விட்டுட்டு அவர் நெஞ்சை தொட்டு பார்ப்பாரு. அந்த டேகரை வச்சு குத்துனது, பீஸ்ட் மோனார் குத்துனதுல யோசிச்சு பார்த்துட்டு, என்னது இது எல்லாமே கனவா? இது என்ன இடம்? இது ஹாஸ்பிட்டலா? அந்த ஃப்ராஸ்ட் மோனாருக்கு அவனோட டேகர் வச்சும் அந்த பீஸ்ட் மோனாருக்கு அவனோட நகத்தை வச்சும் என்னோட இதயத்தை தாக்குனாங்களே, நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அப்ப டக்குன்னு கதவை திறந்து சேர்மன் சவுல் வர, என்னப்பா கண்ணு முடிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாரு. நம்ம ஹீரோ, சேர்மன் சவுல் நீங்களா? அந்த 2 மோனார்க்குக்கும் என்னாச்சு? நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, சேர்மன் சவுலோ, பா இங்க பாரு, நான் உன்ட்ட 3 விஷயத்த சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நான் சேர்மன் கிடையாது, நான் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேலன்ஸ் டீம். 2வது விஷயம், நீ டபுள் டேஞ்சர்ல பார்த்து அந்த உயிரோடு இருக்க சிலைகளை பத்தி கேட்க வந்திருக்கேன். 3வது முக்கியமான விஷயம், உனக்கு எப்படி என்ன தெரியும்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் கேட்க, நம்ம ஹீரோவோ, என்னது இது? என்ன ஒரு நிமிஷம், என்ன உயிரோடு இருக்க சிலைகளா அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு 2 பேரும் உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க. நீ அந்த ஒயிட் அக்ரே கில்டு கூட போய் டபுள் டேஞ்சர்ல மாட்டேன் பாத்தியா, அதை பத்தி